السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துகின்றான், செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான், ஈருலகிலும் மிகச்சிறந்ததொரு வெற்றியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து கூறுகிறார்கள், என்னுடைய கணவர் வீட்டிற்குள் வந்தால் அவர் மிகவும் வேதனை அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கூறிய பொழுது, அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, அவருடைய தொழிலில் பரக்கத்தில்லை, அவருடைய தொழில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்று கூறினார்கள். அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இதனை ஓதுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். அந்த அளவுக்கு சிறந்த துஆ தான். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தௌ وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று வரக்கூடிய இந்த துஆவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதனை ஓதுகின்ற பொழுது ஈருலகத்திலும் வெற்றியடைந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஏனென்றால் இம்மையிலும் சரி மறுமைக்காகவும் சரி இந்த துஆவிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.